மானம் கெட்டது யார் என்று பார்ப்போம். வரட்டும், சந்திப்போம், சிந்திப்போம். எம்ஆர்ஐ ஸ்கேனா சிடி ஸ்கேனா? பாருங்கள் பாருங்கள். வணக்கம் வணக்கம். வந்தாரை வரவேற்பது தமிழ்நாடு, வந்தாரை வாழ வைப்பது தமிழர். தமிழர் பண்பாடு வந்தாரம் செய்தான உலக இல்லம் தேடி வருவார். பிரச்சாரம் செய்ய சொல்லியிருக்காங்க. மோப்பக்குலை அடித்த முகந்திருந்த நோக்கக்குலையை முறந்து என்றாரே வள்ளுவன் வாய். அவருடைய வாய்மொழிக்கிணங்க வந்தாரை வரவேற்பது அந்த தமிழ்நாடுகிறது. அந்த வரம்பரோட தெரியுமா தெரியாதையா? அந்த என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். வணக்கம், அமருங்கள். என் காலிலே விழுந்து தாங்கள் ஆசீர்வாதம் செஞ்சாக வாங்கியிருக்கலாம் ஐயா. எதுவுமே பண்ணாம சட்டைய பெரிய சண்டியர் மாதிரி தூக்கி விட்டு நிற்கிறா. என்ன தெரியும் உனக்கு? யார் நீ முதல்ல? அவங்க இருங்க உடம்புக்கு 10 பேர் அடிப்பா இல்லை. ஏன்னா இந்த வெடியை சும்மா சும்மா போட்டு வெடிச்சிட்டு இல்லையே? ஏன் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் 48,500 ரூபா. காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் இருக்கு. உனக்கு என்ன தெரியும்னா நீங்க வந்த விதமே சரியில்லை. வந்த விதம் இடம் வர்ற விதமா வரணும். எதுவா இருந்தாலும் நீங்க வந்த விதமே சரியில்லை. ஒப்புடன் உமலர்ந்து பஸ் சரித்து உன்னை வயசு உப்பில்லாலும் உண்பது அமிர்தமாக வெப்படியோட கடும்பசி ஆகும் தானே சொல்லியிருக்காங்க. அது எனக்கு தெரியும், நான் பேசிக்கிறேன். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாடு, சரியா? பாலும் தழுதேனும் பாலும் பருப்பும் பாலும் பருப்பும் பாதாம் பாலும். இது எனக்கு தெரியும், நான் பேசிக்கிறேன். உன் வேலையை பாரு. நீ ஏன் இப்ப வந்து என்னை பேச விடாம நீ வந்து என்னுடைய தொழிலை நீ எதுக்கு எடுக்கிறப்ப? நான் பாடிக்கிட்டு இருக்கேன்ல, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல, எது குறுக்க பேசுற? எங்க அப்புறம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை பேசாதீங்க, தெரியாத விஷயம் நீங்க தான் இப்ப பேசுனீங்க. பாலும் பருப்பும் பாதாம் பழம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா இருக்கு. பாதாம் பால் சாப்பிடணும், பாதாம் பருப்பு சாப்பிடணும். உன்னை சாப்பிட சொன்னா எங்க வரவேற்கக்கூடிய முறையை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க வந்த விதமே சரியில்லை. வரவேற்கக்கூடிய முறையை பத்தி பேசுற முறையை பத்தி அப்படி நீங்க வந்ததே சரியில்லை. இடம் யா இடம் யா எங்க இடம் ஏ இடமுங்க. அத்தாச்சி வச்சிருக்கியா? அப்ப அப்புறம் அத்தாச்சி இருக்க வேண்டியதானே பேசுறோம். எத்தனை வருஷமா வச்சிருக்க? 12 வருஷமா. 12 வருஷமா நீ வச்சிருந்தியா? அதுக்கு முன்னாடி வேற யார்ட்ட இருந்துச்சு? எங்க அண்ணனுக்கு முன்னாடி எங்க அப்பா. அத்தாச்சி இருக்கா கிழிஞ்சிருச்சா? எல்லாம் பக்குவமா வச்சிருக்கான். எந்த அத்தாச்சியை சொல்றீங்க நீங்க? எந்த அத்தாச்சியை கேக்குறீங்க? என்னடா இது திறந்த வீட்டில் நாய் வர மாதிரி நீங்க வாட்டுக்கு நான் வந்து பாடிக்கிட்டு இருக்கேன். நீங்க வாட்டுக்கு ஆளுக்கு உள்ள இருந்து ஒரு ஆளா வந்துகிட்டு இருக்கீங்க. என்ன விவரம்யா? உங்களை யாரு கேட்க சொன்னது? ஏய் நீ யாரு? அப்ப யாரு? நீ யாரு? எங்க இடத்துலயே வந்துகிட்டு நீ யாரு நான் யாருன்னு கேட்டுக்கிட்டு தெரிஞ்சா அதெல்லாம் ஒழுக்கத்துக்கு மேல பேச்செல்லாம் பேச. ஒழுக்கம் எழுப்பம் தரான், ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும்யா. ஆமா, எங்க ஓம்பப்படல. யாரா நீங்க? மரியாதை யாரா? போட ஓட பேசுறது மரியாதை. யாரா நீங்க முதல்ல? ஏன்னா 2 பேரும் காவாலி பையில மாதிரி இருக்கீங்க. யாரா நீங்க? மரியாதையா பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்காப்புல. ஏன் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் யாரா? ஏன் என்ன பண்ணுவீங்க? என்ன என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன அண்ணே அண்ணே நொண்ணே. ஏய் ஏய் அண்ணே ஏய் அண்ணே நீ வாங்கடா இங்க. அண்ணே ஏய் ஏய் இங்க வாங்கடா இங்க. என்ன சவுடால பேசிலே பக்கத்துல வந்தானே அங்கே தெரிஞ்சு ஓரல. என்ன ஒரு என்ன அடிச்சாருனே? அடிச்சாரா? ஓ கண்ணு முன்னாடி அடிச்சா என்ன ஒண்ணு கேக்குறேன். என்ன ஒண்ணு கேட்டேரா? ஏன் முன்னே யா அவன் என்ன உன்னை அடிப்ப என்ன பண்ணுவ? ஏன் முன்னே மேல கை வைக்கிறீங்க? யா அவன பண்ணா நான் அவ்வளவு யானவே. ஏய் இங்க வாங்கடா. இன்னொரு வட்டம் நீங்க அவன் மேல கை வச்சிருங்க. இங்க வர சொல்ல நான் வைக்கிறேன். இல்ல அவன் மேல நீங்க ஏய் வாணே. டேய் இங்க வாடா இங்க. நீங்க இன்னொரு வட்டம் அவன் மேல மட்டும் கை வச்சிருங்க. ஏய் இங்க வாடா இங்க. டேய் ஏய் யாருன்னு சொல்லுங்கடா. நீங்க நீ 2 பேரும் யாரா? நீங்க யாருன்னு சொல்லுங்க. எங்க வந்துட்டு யாரா யாரான மரியாதை பேசுறீங்க? யாரு?
நானா கொடூரமா போட்டோம்னு வச்சுங்க. ஏய், நீ பாடுங்க, நான் பாத்துக்கிறேன். அதனால விடுனே கோபப்படாத. என்ன சொன்ன? என்ன சொன்னி? என்ன சொன்ன? அங்க கொடூரமா அங்க பேசிக்கிட்டாங்க. அதானே பார்த்தேன். ஏன் பயப்படுற? நான் இருக்கேன், நீ எதுக்கு பயப்படாத? சரி இதுதான்டா ஐயா, பயமே. இங்க இருங்க. நான் யார் என்று தெரிகிறதா? யாரு? என்னுடைய உருவத்தை உற்று நோக்குங்கள். தெரியுது. உங்களை பார்த்தா எங்களுக்கு தெரியாம இருக்குமா? யார் இது? பள்ளிக்கூடத்துல ஆண்டு விழாவில் நாரதர் வேஷம் போட்டுக்கா உங்களுக்கு அதான் தெரியலையா? ஏய் கரெக்டா சொல்ற. ஏய், ஆண்டு விழாவில் நாரதர் போறாளா? ஏன்னா அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, கரகர. யார் அவசரியா போனது, யார் பலவற்றியா போனதுன்னு கேட்டமா? ஏய், யார் யாண்டு கேட்டா இது சூத்துல பிரியா. ஏய், சூத்திர பிரியா. சோஸ்திர பிரியா. இதெல்லாம் யாரு கேட்டது? நாரதர் உண்மையாக மேலோக நாரதர் நான். நாரதர் உண்மையா நாரதர் மேலவ நாரதரா? இப்ப மத்த நாரதர் அவுட்டான மத்த நாரதரா? நாரதர் நாரதர் என்றால் நான் ஒருவர் தானே. நீங்க நாரதர். ஏய், எங்கடா போறான்? திடீர்னு அப்படித்தான் போவாப்புல. ஏமா, நீங்க இப்ப எங்க இருந்து வரீங்க? மேலோகத்திலிருந்து வருகிறேன். மேலோகத்துல இருந்து எப்படி வந்தீங்க? ஏன் இப்படி பேசுற நீ? எங்க பேசணும் எப்படி பேசணும்னா? ஏய், சிரிப்பு வருது, அப்படி பேசாத. மேலோகத்தாக பறந்து வந்தேன். யாரு அப்படி வல்லைங்கிறேன். மேல இருந்து சத்தியலோகத்துல இருந்து சரி. அப்படி காற்றோடு காற்றா அப்படியே சொங்கி அப்படியே பறந்து வந்தேன். நீங்க பறந்து வந்தாலும் அப்படியே புழுந்தே இருக்கும். சங்குன்னு சொன்னா அப்பனா சொங்கி நாங்க பார்க்கல. பறந்து வந்தேனே. ஏ, வந்தது நான் அப்படிதான் சொல்ல முடியும். நீங்க அப்படி வல்லைங்கிறேன். எப்படி வந்தாங்க சொல்றப்ப? ஐயா வல்லைங்க அப்புறம் எப்படி வந்தேன்னா? ஏ, வந்த எனக்கு தெரியாதா? நான் தான் பார்த்தேன். கண்ணங்குடியில இருந்து எப்படி ரூட்டுன்னு கேட்டேன். 8:30 மணிக்கு வண்டி எடுத்து பித்து கொண்டு போய் டோல் கட்டுக்கு போயிட்டு வரேன். இங்க வந்து ரசம் ஒரு வட்டம் கறி குழம்பு ஒரு வட்டம் வாங்கி தின்றதை நாங்க பார்த்தோம். 12:45 இந்த தூக்கி சட்டி பிட்டிங் பண்ண மசில 12:20 கட்டிக்கிட்டு இருந்தேன். ஏய், வாயில வர்றது உள்ள போய் ஏய், நீ யார சொல்லி சாப்பிட்ட இடத்துல அந்த ஐயா மட்டன் இவ்வளவு வைக்கிறாரு. 10வது இன்னும் கொஞ்சம் வைங்கிறேன். எடுத்ததே 5 கிலோ. எடுத்தது 5 இல்ல கிலோ. உடம்பு தக்கன சாப்பாடு தெரியும், அவ்வளவு கறிய வாங்குற. சாப்பிட வட்டனே சாப்பிடலையா? அதுல எடுத்ததே மொத்தம் 5 கிலோ தான். அதில் நானே 1.5 கிலோ சாப்பிட்டேன். அப்புறம் இந்த ஆளு கூட வச்சா இந்த ஆளு வேணாம்னு சொல்லிட்டாரு. நீ யார சொல்லிக்கிட்டு இருக்க? யார சொல்றாங்க? அப்புறம் உங்கள்ட்ட ஏ, நீ சொல்றது தம்பி ரஞ்சித் தம்பி சொல்லிக்கிட்டு இருக்க. நான் நாரதரியா, மேலோக நாரதர். என்ன மேல நாரதாரா? நாரத மகரிஷி பறந்து வந்தேன். உண்மையாக சத்தியமான நாரதர் நான் தான். சத்தியமான நாரதர்? ஆமாம். சரி. நீங்க நாரதர் மேலோகத்துல இருந்து வந்திருக்கீங்க. ஆமா தம்பி. உங்க அப்பா யாரு? ஒழுங்கா பேசு. உங்க அப்பா யாருன்னு கேட்டா, உங்க அப்பா யாருன்னு கேட்டா கேப்பியா நீ? பேசுற விதம் இருக்குல்ல. சரி கேளுங்க. ஓ, மரியாதை நிமித்தமா நீங்க பேசுறீங்க. எங்க அப்பா அஞ்சரதன் அன்னம் உயர்ந்தோன் ஆரணத்தான் இருக்கன் உந்தி பூத்தோன் என் கண்ணன் ஓதிம வாகனன் வளர்ந்து செய்யோன் வாணி சரி இப்படிலாம் முற்றக்கூடிய மைக்க தூக்கி மண்டைய உடைச்சு போடுவேன் நான். என்னது? ஏய் ஏய், பழைய வெஞ்சிருந்தா கூட கொண்டு வாங்க. ஏய் ஏய், அந்த என்னை பார்த்தா என்ன இந்த மாதிரி வசூல் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தெரியுதா நீ? எங்க அப்பா பேரை கேட்டீங்க. முந்தா நாள் எங்க வீட்டுக்கு ஒரு அரண்மனையிலே அரசனுக்கு முடியலையும் காளி கருப்பா ஒத்த பணம் ஆடா குண்டி செட்டிலே கூல அது மாதிரி. என்னை பார்த்து ஏய், என்னைய கூட எங்கேயா சேர்க்கிற? பிரம்மா எங்க அப்பா. பிரம்மாவா? உங்க அப்பா யாரு கேட்டா இப்படின்னா இப்படி அப்படின்னு சொல்லுவாரு. அதை விட்டுட்டு கஞ்ச குடிக்கிறான், அதை குடிக்கிறான், இதை குடிக்கிறான். என்ன சாமி சொல்றீங்க? அப்பா ஐயா, உங்களுக்கு தெரியுமில்ல ப்ரோ? தெரியுமா? கேள்விப்பட்டிருப்பீங்களே. எங்க அப்பா பிரம்மாவை. ஏய், ஐயா அழுகுற? நீ ஏன்டா அழுகுற? ஐயா ஏன் அழுகுறீங்க? இந்த நேரத்தில் அவரை ஞாபகப்படுத்திட்டீங்கல்ல அண்ணன். ஏன் அழுகுற? சித்திரை மாசம் 22 கேரளத்துக்கு போக முடியாது. ஏய், தேவட்டில போயிட்டு திடீர்னு அட்டாக்கில் செத்து போயிட்டானு. யாரியா? நான் போக முடியல, என் பொட்டாட்டி போக சொல்லிட்டேனே. எங்க அம்மா அப்பாவை போக சொன்னேன், அவங்களும் போகல.
கண்டுட்டு ஒரு கோட்டு வாங்கி கொடுத்து மிச்சர் பாக்கெட் வாங்கி கொடுத்து யாரியா தண்ணி சாப்பிட்டு பார்த்து நாடாது போடான்னு உனக்கு தான் கோட்டு மட்டும்தான் வாங்கி கொடுப்பாரு, எனக்கு வீட்டுக்கு அரிசியெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஐயோ ஐயோ இன்னுமே அப்படி ஒரு மனுஷன் நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய அரிசி. அரிசி வாங்கி கொடுத்துருக்கேன் உனக்கு, ஏதோ கோட்டு மட்டும் அரிசி வாங்கி கொடுத்த மனுஷன் வாங்கி அரிசி போட சொல்லிட்டு போயிட்டாரு. டேய் என்னடா நாடகத்தை மாத்திக்கிட்டு இருக்கீங்க அரிச்சந்திராவா? சரி அது நடந்தேன். அவர் வாங்கி வந்தவரா அவ்வளவுதான். சரி நீங்க மட்டும்தான் கேத்து வந்தீங்களா? அம்மா அப்பா வந்தாங்களா? அறிவிட்ட முட்டாமல என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரா? இல்லை நீங்க மட்டும்தான் வந்தீங்களா? நான் மட்டும் தான் வந்தேன். ஏன் அன்னைக்குன்னு வர முடியலையா? யாருக்கு? சரி 30ஆம் தேதி கிருவை 31 டேய் அதுக்காக வந்துருங்க. ஏய் எதுக்குடா நீங்க அழுகிறீங்க? நீங்க யாரை சொல்றீங்கன்னு எனக்கு இன்னும் ஒண்ணும் புரியலையே. பிரம்மா இறந்ததுக்கிட்டே பிரம்மா எங்கேயா இறந்தாரு? உயிரோட தானே இருக்காரு. நாங்க ஏய் எங்க வெள்ளச்சலை எடுத்து எங்க அம்மா அவ புரிஞ்சு செவ்வாய்க்கிழமை செத்து நான் சனிக்கிழமை இது பண்ணக்கூடாதுன்னு இங்க இருங்க. அனுப்பிவிட்டு ஐயா நீங்க சொல்றா இல்லைங்க, எங்க அம்மா வெள்ளச்சலை கட்டி இருக்குல்ல அவங்க வீட்டுக்காரியா? அதுதான் செத்து போனது. வெள்ளச்சலை கட்டினா இப்ப செத்து பார்த்து வெள்ளச்சலை கட்டுவாங்க. வெள்ளச்சலை கட்டி இருக்கு. சாகலையா? உயிரோட இருக்க. ஏன் நான் தான் இருக்கேன்னா அப்புறம் மனுஷனை போய் போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. போஸ்ட் 9 கிலோ தானே இருக்கு. அதுக்காக அவர் மூஞ்சிலே முழிக்கல, அறுத்து 6 ஊர் போட்டாங்க. யாரு? எங்க அப்பா 9 கிலோ தான் இருந்தாரா? அவரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களா? சுகர் எங்க அப்பாக்கா அன்னை காலை குறைஞ்சிருச்சுன்னு அத்தனண்டி இருந்த மனுஷன் வீட்டுக்காரா போன. யாரு? போஸ்ட்மார்ட்டம்னா என்னையா? போஸ்ட்மார்ட்டம் தெரியாதா? இல்லையே. சுத்தியில வச்சு உடப்பாங்க இல்ல? யார்? எங்க அப்பாவையா? அந்த ஆளு வெயிட் தாங்க முடியும், அந்த ஆளு சுத்தியில அடிக்கிறாங்க. யாரா சொல்ற நீ? அடே இந்தடா நீ ஏன்டா பர்ற உள்ள ஓடிற? டேய் ஜோடைக்கு சரி நீ கிளப்பி விட்டுட்டு எங்க போற? இங்க வாங்க. நடந்து போச்சு. நீ எங்க போறப்ப? இல்ல சும்மா வருகையோட வந்துட்டு நான் வேட்டி சொல்லாத ஏய் ஏய் எங்க அப்பா சாகலையா? உயிரோடதான் இருக்காரு. ஆனா எங்க அம்மா வெள்ளச்சலை கட்டி இருக்கியா? அண்ணன் இருந்த வாரு நீ அழுகுறாங்களே எப்படி? வந்துட்டான் போதும், அந்த கடமையை முடிச்சாச்சு. அவரே இல்ல. யாராவது வந்தாங்கன்னா தண்ணி வண்டி குடிக்கணும்லண்ணே. அவரே இல்ல. நம்மளுக்கு கலர் பாட்டில் வாங்கிட்டு சொன்னேனே. கலர் பாட்டில் பேக்குள்ள எடுத்து போட்டு வீட்டுக்கு கொண்டு போவோம். ஏய் ஏய் அடே அடே ஏய் ஏய் டேய் டேய் சிரிக்கிறியா அழுகிறியாடா? டேய் ஏய் என்னடா இவ்வளவு நேரம் அழுகிற? கேரளத்துக்கு வந்த கலர் பாட்டில். டேய் என்னடாண்டா கதை? உங்க கதை என்னடா ஓடிக்கிட்டு இருக்கீங்க? டேய் இங்க வாங்கடா. ஆனா ஒரே நாள் சும்மாவே கரை போயிருக்கு. ஏய் ஏதாவது பேரு ஏய் அப்ப ஒரு கிரேடு கொண்டு வந்து வீட்டுக்கு வச்சிருக்கியா? வயிறு வலிக்குதுடா. டேய் இங்க வாங்கடா. யாரடா சொல்லி அழுகுறீங்க? கேத்துக்கு கலர் பாக்கெட் கலர் டப்பா முதல்ல வாங்கிட்டு யாராவது கலர் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு போவேன். 15 ரூபாய்க்கு வித்துக்கலாம். சரி பேச்சு யாருக்கும் தெரிய வேணாம். அது யாருக்கு தெரிய வேணாம். பேக்குள்ள எடுத்து வச்சுட்டேன். எனக்கு மட்டும் தனியா 4 தந்துரு. இல்லைன்னா நான் சொல்லிட்டு பே கேக்குற அங்க தர மாட்டேனா? அங்கே திடீர்னு வண்டி எடுத்து போயிட்டானே பிரேக் பிடிக்கலைன்னு. அதெல்லாம் வெட்டிக்குள்ள பேக்குள்ள வாங்க. பேக்குள்ள பார்த்து என் பேக்குள்ள பாருன்னு அது இருந்தாண்டா அண்ணன். அதெல்லாம் உனக்கு பங்கு பிரிச்சு கொடுக்காம இருக்கலாம். உங்களுக்கு வேணா 2 தாரம் டேய் அட அறிவோட்ட முட்டா பேல அவர் 2 கொடுத்து யாரடா சொல்றீங்க? அப்பா நல்லா இருக்க முடியாது கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் வரைக்கும் கொண்டு போயிட்டீங்கடா. ஒரு வாத்தியார் சாப்பிட மாட்டேன்ட்டாரு, அவருக்கு 2 கலர் கொடுத்துருக்கேன். அப்படியா? சரி அப்பா சரி நீங்க இப்போ அப்பா சரி முடிஞ்சோ. ஏய் நல்லா இருக்காரு, உயிரோட இருக்காருயா? இப்போ நாங்களே பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கோம். யாரை சொல்லிக்கிட்டு இருக்க நீ? பிரம்மா தானே. ஏன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் பிரம்மதேவனையா? அந்த பிரம்மா படைப்புக்கு அதிபதி பிரம்மா. அந்த பிரம்மாவா? பிரம்மானா அவர் தான். வேற யாரை சொல்லிக்கிட்டு இருக்க நீ? நம்ம காளீஸ்வரி வீட்டுக்காரரு பிராந்த் கடையில் பார்ல விளாத்தான்ல. அறிவேட்ட முட்டா பேல அவன் பரமன் அறிவேட்டவனே. ஐயா நல்ல கதையே கருத்திய காளீஸ்வரி போட்டுக்கிட்டு காளீஸ்வரி வீட்டுக்காரு பிராந்தி கடையில் விளையாத்தாரு. நான் போயிட்டாலே என்னை கண்டாலே பிராந்தி பாட்டை எடுத்து ஒழிச்சிருவேன். வந்தா 5-6 குடிப்பேன். எங்க அப்பா உயிரோட இருக்கும் பொழுது அப்பா படம் போடுவாராக்கும். படைப்பு போட மாட்டாரியா? படைக்கிறார். உலகத்துல அனைத்து ஜீவராசியும் படைக்கிறார். அப்படி சொல்லுங்க. படம் போடணும்னா வீட்டுல வைக்க போட வேண்டிய இருக்கு. இல்ல அதெல்லாம் கெட்ட உருட்டியாச்சு தூக்கி
அந்த வேலையில எங்க அப்பா பார்க்க மாட்டாரு. சரி சரி. உங்க அப்பா படைக்கு தொழில் ஆமாங்க ஆமாங்க அவரைதான். உங்க அம்மா வெள்ளை களைபிடித்து வெள்ளை பனிமூடு வெள்ளை கமலத்தில் வீட்டு இருப்பாள். உங்க அம்மா யாருன்னா வெள்ளை பூண்டு வித்தாங்க கருவாடு வித்தான்னு. ஏன் சரஸ்வதி. சரஸ்வதினா சீனி வெடி கம்பெனி ஓனர். ஆமா எங்க அம்மா தான் கொண்டாந்து விடி வாங்கி கொடுத்தா. அது ஏன் சீனி வெடி சீத்து பூத்தும் போது கம்பி மத்தாப்பு புருப்புருன்னே சொல்லுது. அதான் சொல்லி சரிவான அண்ணே போன வாரம் வண்டி போய் அந்த மாதிரி போய் புழுத்து புல் போயிட்டு யாரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? சொன்னா நீ கேட்க. எங்க அம்மா யார் நீ யார் சொல்ற? சரஸ்வதி தானே. எந்த சரஸ்வதி? சின்ன வெடி கம்பெனி ஓனர் தானே. ஆளை பாருவே. வெள்ளை களைவிடுத்து வெள்ளை பனிமுடி வெள்ளை கமலத்தில் வீட்டிருப்ப வெள்ளை அரசனோடு என்னை சரியாசனம் வைத்ததாய் என்று சொல்ல கல்விக்கு அதிபதி கலைவாணி எங்க அம்மா. கலைவாணி இல்லடா கலைவாணி. இப்பெல்லாம் கலைவாணிலாம் வரவே இல்லைண்ணே. இப்போ எல்லாமே செல்லுலேயே திருடுறாங்க. கலைவாணி 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 கலைவாணினா ஓ ஓ ஓ இந்த தண்ணிக்குள்ளோட தாமரை அவங்கதான் அந்த மைனா. ஆமாங்க. சரி சரி சரி. தண்ணிக்குள்ள உட்காந்துருக்காங்களே. ஆமாங்க. ஏன் அந்த பூ மட்டும் முங்குதுல? எது இந்த பூங்க? இந்த தாமரை பூ. ஐயா நாங்க அஷ்டமா சித்துக்களை கற்றுன்னு வந்தவர்கள் ஐயா. அஷ்டமா சித்துனா? அஷ்டமா சித்துனா தண்ணி மேல நடப்போம். நீங்க தண்ணி மேல தான் நடப்பீங்க. நாங்க சும்மாவே நடந்து போவோம். ஐயா நாங்க கூடு விட்டு கூடு வாய்வோம். ஐயா நீ கூடு விட்டுத்தான் கூடு வாய்விய. நாங்க 2 பேரும் வீடு விட்டே வீடு வந்து பல லட்சம் செருப்படி வாங்கியிருக்கோம். நல்ல விஷயம். முந்தானத்துல 2 வாரம் வாங்கி இருக்குமே திருப்பதி. இவன் தப்பிச்சு ஓடிச்சே நான் மாட்டிக்கிட்டே நடக்க முடியாம வர்றவங்கள எண்ணெயத்தை அடிச்சு எத்த தண்ணி உருவம் போலாமாடா. ஓடி போய் புளிய மரத்தில் உட்காந்துக்கிட்டு. எங்க போனீங்க? எங்க போவாங்க வேலையை தாண்டி? எங்க போனீங்க? வீடு விட்டு விருந்தாடி போயிருக்கீங்க. விருந்தாடி போனா அவங்க வீட்டுக்காரர் இல்லை. விருந்தாடியில் போயிட்டியா? விருந்தாடி போனாங்கன்னா வாங்க தம்பி உட்காருன்னு சொல்லி ஒரு கறி எடுத்து சமைச்சா அதானே வழக்கு. உங்களையும் அடிக்க வந்தாங்க. நாங்களும் கறி எடுத்து சமைச்சா சாப்பிட முடியே வந்துட்டாங்க. யா யாயா யாரை பார்க்க போனீங்க நீங்க? அவங்க பொண்டாட்டியை பார்க்க போனா. பொண்டாட்டியை பார்க்க போனா ஏன் திட்டுறாங்க அடிக்க வராங்க? யார் உங்களுக்கு என்ன தங்கச்சி வேணும் உங்களுக்கு? சரி நமக்கு நடந்த நிலைமை யாருக்கு வரப்படாது. எதுக்குடா அடிக்க வந்தாங்க 2 பேரையும்? இப்போ கூடு விட்டு கூடு வாங்கினா வீடு விட்டு வீடு வந்தா முத்தமா விட்டுப்பாங்க. ஏன் இந்த வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு விருந்தாடி போறது இல்லையா? நாங்க பின்னால போவோம் இல்லைன்னா ஓட்ட கழிட்டு இறங்கிடுவோம். ஏன் அப்படி இறங்குனீங்க? அங்க போய் என்ன பண்ணுவீங்க? காங்கிரீட் போடுவான். அப்ப கொத்தனார் ஆடிங்க. ஆள் இல்லாத நேரத்தில் போய் எதுக்கு நீங்க கொத்தனார் வேலை காங்கிரீட் போட்ட? ஆள் இல்லாத நேரம் தான் பார்ப்பாங்க. 10 ஆளை கூட்டிட்டு போவாங்க வேலைக்கு. அது வந்து சிவகங்கையில் தான் கூட்டிட்டு போவாங்க. அப்படி சரி அதெல்லாம் இருந்துட்டு போகுது. சரி வேற என்ன இது கேட்கணும்னு ஆசைப்படுறியா? சரி உங்க அப்பா பிரம்மா, உங்க அம்மா வந்து சரஸ்வதி, ஆமா நீங்க நாரதரு. ஆமா சரி உங்களுக்கு கல்யாணம் கட்சி ஆயிடுச்சு. ஆசை கிடையாது. மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய அதாகப்பட்டது ஊருக்கும் பேருக்கும் ஜாதகப்படி நல்ல காலம் பிறந்திருக்கு. உங்க பேரியா? தங்கராஸ். ஓம் தங்கராஸ் சுமே ஹஹா பிரதிகி. கல்யாணம் ஆயிடுச்சா? வடக்க பொண்ணு அம்மையா ஹலா பிரதிகி அப்பாவ பிரதி தா பிரேஹா ஆஹா. உனக்கு என்னப்பா? மூல நட்சத்திரம். ஓம் பிரதிகே அப்பூ திஹா. நீங்க நேரம் நயனார் கோயில் குளிச்சுட்டு நாகவல்லி கோயில் மாலை கட்டி போட்டு உண்மையை சொல்லு. நீங்க திரி வைக்கிறாரு தானே இது? தெரியுமா? தெரியும். இந்த கல்யாணமே ஆகலையா? ஆசை கிடையாதுங்க கொஞ்சம் கூட இல்லைங்க. எப்படி எப்படி உடம்புக்கு எப்படி இதாங்க? இறைவன் படைத்த உலகில் எல்லா மனிதன் ஆளுகின்றான். மனிதன் வாழ்றேன் உங்களுக்கு கல்யாணம் ஆளுங்கிறார் என்றால் பாவம். எப்பொழுதுமே என் பாட்டன் பரந்தாமணி மட்டுமே சிந்தையில் உள்ளக்கூடிய தன்மை படைத்தவன். கல்யாணமே ஆசை கிடையாது. மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று சொல்லக்கூடிய மூவாசைகளும் அறவே வெறுத்தவன். அறுத்து போடலையா? அறுத்து போட்டியலாவா? சரி அப்ப அது வேணும்னே விட்டுட்டீங்களா? வெறுத்து விட்டேன். எங்க ஆபரேஷன் பண்ணியா? மாந்த புசக மாட்டியா? இல்ல அங்கல பாத்து பண்ண மாட்டாங்க. அல்ல பார்க்க முடியாங்க. எதுக்கு நான் பார்க்க சொல்றேன்? ஆபரேஷன் பண்ணலையா? வெறுத்துட்டேன். சரி சரி அப்புறம் கை தான் அடிக்கிறியா? சரி 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 முற்காலத்துல எதுவும் கல்யாணம் காட்சி? 52 கொண்டாட்டி கேட்டுக்கண்ணே. கல்யாணம் பண்ணலையே 52 இன்னொரு ஜென்மத்துல 60 புள்ள. 60 புள்ள. இதுக்கு எடுத்து
நான் கேட்குறேன், நீ பொண்டாடி கட்டினால பொண்டாடி கம்பெனி வச்சு பார்த்தாலே புள்ள பிறக்கும்யா. நீலாம் பார்த்தாலே புள்ள பிறக்கும். சாமி பார்த்தாலே பிள்ளை வரக்குமா? என்ன விஷயம் வந்துருக்கீங்க? உள்ள சத்தம் கேட்டுச்சு. சாமி நீங்க பார்த்தாத்தே நாங்கெல்லாம் சொல்ல விடுறாளே. உள்ள சத்தம் கேட்டுச்சு. சோனு உள்ள சோன் சோ கேட்டுக்காது. என்று கேட்டதா சொர்ருந்து கேட்டதா? சோ என்று தான் கேட்டது. இல்லை, கட்டடத்துக்கு சொல்றன்னு கேட்குமே. ஆளோளும் பாடும் தன்றலே ஆகாயும் தேடும் திங்களே. அண்ணா நாங்கள் பாட்டு பாடலாம் கேட்கப்படாது தானே கட் பண்ண மாட்டி வச்சிருக்கேன். அவ்வளோக்கு எங்களை பார்க்கல இதாச்சுருது. உள்ள 2 பெண்கள் இருக்காங்க. டூ லேடிஸ். ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க. ஆமாம், நாங்கள் இப்போ வெளியே இருக்கோம். குண்டியில் தண்ணி கொண்டு வரோம். இன்னன்பே வேகமாய் வந்து போகிறேன். சுண்டக்கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா, வாழை மீனு காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா. ஐயா, இங்கே அந்த லேடிஸ் கூட்டிட்டு வரீங்களா? செல்லாம் அழைத்து வாருங்கள் அந்த பெண்மணி ஆளை. கண்ணே வெள்ளையம்மா. அப்படி நம்மிடத்துக்கு நான் அறதாரே வந்தர காலாமா. நம்மிடத்துக்கு நான் அறதாரே வந்தர காலாமா. கோவிந்தா ராமா, கோவிந்தா ராமா, ராமா ராமா. நம்மிடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். 3 பைத்தியமா அழைத்து வருங்க சாமி வாங்க. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி
சாமியோ சாமியோ பரமசாமி நீ தந்தியோ வந்தியோ பரமசாமி சாமியோ சாமியோ குலப்பிரமுதாரா ரைட் சோமகினுடைய வாழ்த்து. ஏய் தலையில் முகரை பர் முகரை சூத்திரவாளா நீ ஏன்டா வந்து நிக்கிற? ஏய் சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி. யாரு அது உன்ன நினைச்சு கண்ண சிவக்குது சும்மா சும்மாடி. சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி. உன்ன நினைச்சு கண்ணம் சிவக்குது சும்மா சும்மாடி. சாமத்து காத்து அடிச்சது சாமந்தி பூவு வெடிச்சது வாழ்வு மயக்குது ஆசையில் மனசு தவிக்குது. சின்ன பொண்ணு தான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி. அதனால என்னென்ன பண்ண முடியும் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத பிள்ளை மாதிரி நடிச்சு என்னையா பாருங்க என்னையா காலையில காத்திருக்கு மாலையில சூரியன் இருக்கு. ஆழம் இடைமேலிருந்து ஆடுகின்ற தென்றலை போல் நூலிடையில் தேனெடுத்து ஒரு கதை நான் சொல்லவா. ஆழம் இடைமேலிருந்து ஆடுகின்ற தென்றலை போல் நூலிடையில் தேனெடுத்து ஒரு கதை நான் சொல்லவா. நீருக்குள் விழுந்து சிறகு நனைந்து சிங்கார பொங்குகிலே காதுளம் பூவில் வாசனை தேடு சிங்கார பொங்குகிலே. ஜெயப்பிரியா பிரியா சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி. அது உன்ன நினைச்சு இவள நினைச்சு கண்ணம் சிவக்குது சும்மா சும்மாடி. தாகம் கொண்ட தாமரைப்பு தேகம் குதிக்குது தாளமிடும் கண்ணு ரெண்டும் தந்திதான் அடிக்குது. ஐயா இந்த இவங்க ஈடுபாட்டு நீங்க ஆட்டுங்க. இல்ல நான் பாட்டு நான் பாடுறேன், நீங்க இடுப்பை மட்டும் ஆட்டினா போதும். இல்லையா தாள வாசிக்கிறாங்க அதுக்காக அதோட. தாகம் கொண்ட தாமரை பூ தேகம் எங்கும் கொதிக்குது தாளமிடும் கண்ணு ரெண்டும் தந்திதான் அடிக்குது. தாகம் கொண்ட தாமரை பூ தேகம் எங்கும் கொதிக்குது தாளமிடும் கண்ணு ரெண்டும் தந்திதான் அடிக்குது. சம்மதம் சொல்லிய சந்தன வள்ளிய கையோடு சம்மதம் சொல்லிய சம்மதம் சொல்லி சந்தனம் வாங்கி பூ வாங்கணும். ஒரு வாழ்நாள்ல எப்பதான் ஒரு பாட்டாவது நீ மனப்பாடம் பண்ணுவ? அது பாத்தி அது பாட்டு தங்கரையில காத்து கிடக்குறேன் ஆவாரம்பு போல அந்த பாட்டை பாடு. சரி அடியமையில பாடு. அடியமையில பாடியா? ஏ அடியமையில பாடு. நீ இல்லாத பாடு. பாடி 3 நாள் ஆயிடுச்சு. பாடு நீ அதை. சம்மதம் சொல்லிய சந்தன மல்லிய கையோடு வெல்லட்டுமா உங்கையின் காதில் மன்மதராக மந்திரம் சொல்லட்டுமா. ஜெயப்பிரியா சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி. அது உன்ன நினைச்சு கண்ணம் சிவக்குது சும்மா சும்மாடி. சாமத்து காத்து அடிச்சது சாமந்தி பூவு வெடிச்சது ஆனந்த வாசம் அடிக்குது.
போதும் இனி உன்னை ஐயோ, குலுக்காதீங்க. கொஞ்ச நாளா விட்டுட்டு ஆ. ஐயா இனிமே சொல்றேன் என் வாழ்நாளில் இனிமே நான் உன்னை ஆட சொல்லி இனிமே நான் கேட்கவே மாட்டேன் பணமா இருந்தா கேட்கப்படா அதுதானே ஆடுறது. சரிம்மா போமாமா என்ன? என்ன என்னடா சரி அடுத்த கவலை யார் இருக்கா சரி இந்த பிள்ளை கூட்டி வந்துட்டேன் அடுத்த பிள்ளை கூட்டி வரியா இந்த விட்டு வரேன். கூட்டிட்டு வா அவங்களுக்கு அப்புறம் உங்க நீங்க யாரை சொல்றீங்களா கூட்டு வந்துடுறான் என்னன்றது எங்க தொழிலே அப்படி ஆகி போச்சுல அண்ணே. ஏண்டா எல்லாரும் ஆளு மாற்றி புடுங்கிச்சாடாது. அவன் தோல் கட்டு இவன் தோல் கட்டு. சத்தம் இருக்கு. இது மாதிரி விஷயத்துல பண்ற இடைஞ்சல் பண்றது பாவம். நீயும் படுக்க மாட்டேங்கிற நானும் படுக்க மாட்டேன் தண்ணியை படுக்க மாட்டேங்கிற கூப்பிட்டா தானே படுக்க முடியும். சும்மாவே படுக்க மாட்டேன்னா அம்மா ஆதிமதுரா அதிமதுரா அனுராக அதிமதுரா அனுராக ஜீவிதமே சுகபோகம் அதிமதுரா நீலவானில் நிலவொழிரா மயிலின் நாட்டியம் பார்த்திடுதே பார்த்திடுதே தன்மையை மீறிடும் மகிழாலே ஓ தன்மையை மீறிடும் மகிழாலே உலகே சுகத்தில் மூழ்கிடு அதிமதுரா அனுராக அதிமதுரா மண்மேல் சுகம்தான் அதிமதுரா அனுராக அதிமதுரா அனுராக ஜீவிதமே சுகபோகம் அதிமதுரா. அண்ணா ரெண்டு பேருக்கு வணக்கம்ண்ணா. எனக்கம்மா தங்கையே என்ன விஷயமா என்ன கூப்பிட்டீங்கண்ணா? நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். கல கல கலக்கு என்ன காரணமா இருக்கும்? என்ன பண்ண அப்படி என்ன பண்ண? ஐயோ ஏய் பைத்தியக்காரியாடி என்னடி சொல்ற? ரெண்டு பேர் ரெண்டுல ஒண்ணுதான் அப்படி சொல்லு. இதை மட்டும் தான் அண்ணே. என்னண்ணே நான் சாமான் வாங்க போயிடுவேம்மா. அண்ணே இதுல உதயம் பெருத்தா உத்தரத்துக்காக அதுக்கிற மாதிரி இந்த பிள்ளை உங்களை வேணாமுங்குதே. அங்க இந்த விட்டுட்டு முகரைய வச்சு என்னன்னு ஏனே இந்த பிள்ளைக்கு இந்த பாடிக்கு இந்த லேடி தேவையா? அப்படியே நினைக்காத தங்கச்சி, அப்படியே நினைக்காத. அப்புறம் எப்படி நினைக்க சொல்றீங்க? என்ன இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்ல பாவம், நீங்க ஒரு சைக்கிள்ல உட்கார வச்ச பிள்ளை ஏத்திட்டு போனாலும் அழுத்துறதுக்குள்ள நீங்க சிரமப்படுவீங்க. அப்படி இருக்கல நீங்க இப்படி இந்த பிள்ளை ஆசைப்படுறீங்களா? நியாயமானு கேக்குறேன். சுமக்க முடிஞ்ச சுமையை மட்டும் தான் சுமக்க நினைக்கணும். என்னால முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. லாரி பெரிய டாரஸ் லாரியாத்தே இருக்கு. சரி, சின்ன மனுஷன் தான் டிரைவர் ஓட்டுறான். நீ யானை மேல ஏறி சவாரி பண்ண ஆசைப்படலாம், தவறு இல்ல. என்ன விஷயம் வேணும் கூப்பிட்டீங்க? கவலைப்படாதீங்க. நாரதர் வந்திருக்கார். யார் வந்திருக்காரி? அழைத்து வாருங்க. வணக்கம் சுவாமி. வந்தாரை பாமாலை பாடி ஒரு சுத்து சுத்திட்டு போங்கண்ணே. அண்ணே இந்த சாமி ஒரு சுத்து சுத்திட்டு போங்கல. ஏய் ஏய் இவ இல்லடி இவளடி அடியே இரு. ஐயா நான் பாட்டு பாட ஒரு சுத்து சுத்திட்டு போங்க. மலர் போன்ற வடிவன்றோ என் அருகிலே
மலர் போன்ற வடிவன்றோ என்னருகிலே மயங்காதோ மனமின்று உன் நினைவிலே புன்னகை புரிந்திங்கு வந்தது நீ எங்கு அழகான உனை கண்டு எங்கள் உள்ளங்கள் ஆடி பாடினார் பர வேண்டும் வாழ்வினில் துயர் தீர்க்க பர வேண்டும் வாங்க வாங்க